பிரைஸ் த லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேதாகம பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம். அப்போது ஆபிரகாம் நாட்களில் நடந்தது போல பெரிய கொடிதான பஞ்சம் ஈசாக்கோட நாட்களிலும் வருகிறது. அப்போது கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே குடியிரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டு ஈசாக்கும் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன தேசத்திலே இருக்கிறார். அந்த தேசம் கூடிய பஞ்சமாக இருந்தது. அந்த தேசத்தில் கர்த்தர் விதைக்க சொல்கிறார். நம்ம பஞ்சத்தில் இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம சிக்கனமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் விதைக்க சொல்கிறார். அப்போது நீ விதைக்கிற விதைகள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ஈசாக்கு விதைக்கிறார். அதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. அப்புறம் அவர் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைகிறத பார்த்துட்டு பெலிஸ்தருக்கு பொறாமை வந்துடுது. சரியா? இப்போ நம்ம பக்கத்துலேயும் பொறாமைப்படுறவங்க, குறை சொல்கிறவங்க, சண்டை போடுறவங்க எல்லாரையும் கர்த்தர் உங்கள் பக்கத்துலேயும் நம்மளை சுற்றி தான் வச்சுருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி இயேசுவோட பிள்ளையாக சாட்சியாக வாழ்கிறோம் என்பதை பார்க்க பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்போது ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்த கிணறுகளை எல்லாம், தூர்த்து போட்ட கிணறுகளை எல்லாவற்றையும் இவர் திரும்ப தோண்டி, ஈசாக்கு அவரோட மேய்ப்பர்களை வச்சு தோண்டி அது தூர் வாடுறாங்க. அப்போது வாரும்போது அங்கேயும் பிரச்சனை பண்ண வராங்க. சரியா? அப்போது நிறைய பேர் பிரச்சனை பண்ண வராங்க. 2-3 ஈசாக்கு அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, யாரு கூடயுமே சண்டை போடல. இப்போ நம்மளாக இருந்தால் நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்ககிட்ட நம்ம சண்டைக்கு போவோம், கரெக்டாக? ஆனால் ஈசாக்குக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. அவர் யார்கிட்டையுமே சண்டைக்கு போகலை. ஒரு துறவை அவங்க சண்டை போட வராங்கன்னா அந்த துறவை விட்டுட்டு அடுத்த துறவுக்கு போய் அங்கே போய் நோண்ட ஆரம்பிப்பார். அப்புறம் அங்கே தண்ணி வரும், திரும்ப அங்கே சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது துறவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்கே வாக்குவாதம் பண்ண யாருமே வரல. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பொறுமையாய் அமைதலாக இருக்கும்போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவங்க எத்தனை காலங்க உங்களுக்கு எதிர்த்து பேசிகிட்டே இருக்க போகிறாங்க? கொஞ்சம் பொறுமையாக நம்ம நம்மளுடைய உதடுகள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷம்தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வருவாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அப்படி மாற்றுவார். இங்கேயும் அப்படி தான். ஈசாக்கோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள் அமிலேக்கியர், பெலிஸ்தர் எல்லாருமே ஒரு நாள் சொல்கிறாங்க, உண்மையிலே நிச்சயமாகவே தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு. அவருடைய குணநலங்கள், சண்டை போடாத குணநலங்கள், பொறாமைப்படாத குணநலங்கள், அவர் அதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் அது தேவனுடைய குணநலங்கள். ஸோ தேவன் உன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கை எதிரிகள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவாங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம சில இடங்களில் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது, சில இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சில இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பரலோகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து பயந்து இருக்கும்போது ஈசாக்கை போல நாமும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தர். அவருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிவோம், நாமே ஜெயம் எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.